அஸ்வத் நேராக வந்து மகேஸ்வரன் முன் அமர்ந்தார். சார், கொஞ்சம் பேசணும். மகேஸ்வரன், பேசுப்பா பேசு, என்ன வேணும்னாலும் பேசு. ஆனால் நான் கேட்க தயாராக இல்லை. உங்களுக்கு என் வீட்டு பெண்கள் எல்லாம் இலக்காரமாக போச்சு. கார்ட்ஸ், இவனை வெளியே தள்ளுங்க. அஸ்வத், சார் ப்ளீஸ், வேதாவை பற்றி பேசித்தான் ஆகணும். மகேஸ்வரன் கார்ட்ஸ் என்று கத்த சிலர் ஓடி வந்து அஸ்வத்தை இழுத்து சென்றனர். அஸ்வத்தை வெற்றிகரமாக வெளியே தள்ளியதும் அவன் அஸ்வின் பக்கத்தில் வந்து விழுந்தான். என்னடா மாமா, ரொம்ப மென்மையானவர்னு சொன்ன, இப்படி அடிக்காத குறையா தள்ளிட்டார். அஸ்வின், ரொம்ப சாஃப்ட், ஆனால் கோபம் வந்தால் இப்படித்தான். அதனால தானே பயந்துக்கிட்டு அம்மாவை கூட கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் அமைதியாக இருந்துட்டேன். திரும்பி பேசியிருந்தால் என்னை கொன்று போட்டு இருப்பார். அஸ்வத், உன்னோட பயத்துக்கு அளவே இல்லை. இப்போ நான் வேதாவை பார்க்கணும். அஸ்வின், அலையாதேடா சும்மா. வேதான்னு அவளுங்க வாய் திறந்தால் விஷம்டா விஷம். அங்கே ஒன்று உட்கார்ந்திருக்கே, அது வாயில் தான் நாகப்பாம்புக்கு விஷம் சப்ளை ஆகுது. அஸ்வத், வாயை மூடு. டேய், நீ பண்ணின வேலைக்கு உன்னை கொல்லாமல் விட்டு வச்சிருக்கேன்னு சந்தோஷப்படு. என்னுடைய வேதனை உனக்கு புரியாது. வேதா உன்னை எப்படி பார்ப்பது என்று நினைத்தவனுக்கு சட்டென்று ஒரு யோசனை கிடைக்க செயல்படுத்தினான். வேதா டேபிள் முன் உட்கார்ந்து வெளியே தள்ளப்பட்ட ஆள் அஸ்வத்தா இல்லை இன்னொருவனா என்று யோசித்து கொண்டிருந்தாள். வெயிட்டர் வந்தவன் தடுமாறி வேதா மேல் கூல் ட்ரிங்க்ஸ் ஊற்றிவிட வேதா சற்றென்று எழுந்தாள். வித்யா, பார்த்து போகக்கூடாது என்று அவனை கடிந்து கொள்ள அவனோ, சாரி மேடம். வித்யா, வேதா வா, வாஷ்ரூம் போயிட்டு வரலாம். வேதா, இல்லை நானே போகிறேன், நீங்கள் இருங்க என்றதும் மகேஸ்வரன் இருவருக்கும் கண் காட்ட அவர்கள் வேதாவை தொடர்ந்தனர். வேதா பெண்களுக்கு உண்டான அறையில் நுழைந்தாள். தூய்மை பணியாளர்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பதாக போர்டு இருக்க உள்ளே நுழைய வேண்டாம் என்று திரும்ப அஸ்வத்தின் முரட்டு கைகள் அவளை இழுத்து அணைத்தது. வேதா பாத்ரூம் பக்கம் சென்றதும் அங்கே அவளுக்காக காத்திருந்த அஸ்வத் அவளை இழுத்து அணைத்து, முயல்குட்டி. அவளோ அதிர்ச்சியில் அவனை பார்த்தாள். அஸ்வத், முயல்குட்டி, இங்கே பாரு, என்ன குழப்பம் இருந்தாலும் மனசை சிரமப்படுத்தாதே. எல்லாத்தையும் சரி பண்ணி சீக்கிரம் உன்னை என்னுடன் கூட்டிட்டு போயிடுறேன். வேதா, நீங்கள்? அவர். அஸ்வத், குழம்பாதே. நான் அஸ்வத். நான் தானே இந்த முயல்குட்டியை தைரியமாக கட்டிப்பிடிக்க முடியும். வேதா உடைந்து அழுதாள். எனக்கு ஒன்றும் புரியலை. உங்களை மாதிரி இருக்கும் அந்த நபர் யார்? என்னை கூட்டிட்டு போயிட்டு இருப்பவர் யார்? காயத்ரி மாதிரியே இருப்பவங்க யார்? கடைசியாக அவனை உதறி நீங்கள் யார்? அஸ்வத் அவள் முகத்தை ஏந்தி, இதோ பாரு, டென்ஷன் ஆகாதே. உனக்கு பொறுமையாக விளக்கம் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் எதுக்கும் நேரம் இல்லாமல் போச்சு. இங்கே பாரு, என்னை பாரடி என்று அவள் முகத்தை 2 கையால் பூ போல ஏந்தினான். வேதா நடுங்கினாள். நீங்கள் அஸ்வத் இல்லை. அஸ்வத் தன்னுடைய சட்டையை திறந்து நெஞ்சை காட்டினான். இதோ பாரு ராத்து, நீ கடிச்ச அடையாளம். பல்வரிசை சரியா பொருந்துதான்னு பார்க்கிறையா? வேதா அப்படியே சரிந்து தரையில் சரிந்தாள். அஸ்வத் அவளை ஏந்தி கொண்டான். அம்முக்குட்டி, ப்ளீஸ், நீ உடைஞ்சு போயிட்டா. நம்ம குழந்தையோட நிலைமை. வேதா தன்னுடைய வயிற்றை தடவி கொண்டாள். அஸ்வத் அவள் கைமேல் தன்னுடைய கையை வைத்து கொண்டான். உன்னையும் நம்ம குழந்தையும் பாதுகாக்கும் பொறுப்பு எனக்கு இருக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கோ பேபிடால் என்று அவளுடைய அழுக்கு உடையை தண்ணீர் தொட்டு துடைத்து விட்டான். கிளம்பு, தேட போறாங்க. வேதா முன்னே சென்றவள் திரும்ப ஓடி வந்து கட்டி கொண்டாள். அஸ்வத் அவள் முகம் முழுவதும் முத்தமிட்டான். முயல்குட்டி, போ, தைரியமா இரு. ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு கதவை இல்லை, பாத்ரூம் போகும் பொழுது கூட கதவை தாழ்பால் போடக்கூடாது. மயக்கம் வந்ததுன்னா யார்கிட்டையாவது சொல்லு. ஹாஸ்பிட்டல் உடனே போயிடணும். எப்பவும் உன்னை சுற்றி நான் இருப்பேன். பக்கத்தில் இல்லைனாலும் தூரத்தில் இருந்தாவது உன்னை பார்த்துக்குவேன். கவலைப்படாதே. நல்லா சாப்பிடணும், தூங்கணும். வேதா எல்லாம் காதில் வாங்கி கொண்டவள் போல தலையாட்டினாள். அவள் மூளையில் என்னென்னவோ ஓடிக்கொண்டிருக்க திடீரென சத்தம் கேட்க இருவரும் திரும்பி பார்க்க வித்யா மற்றும் மகேஸ்வரன் உள்ளே நுழைந்து மகேஸ்வரன் இருவரும் இருக்கும் நிலையை பார்த்து, என்னடா பண்ற என்னோட பொண்ணை? அஸ்வத் கன்னம் பழுத்தது. வேதா தடுமாற அவளை இறுக்கி பிடித்தான் அஸ்வத். பின்னாலே வந்து பாதுகாவலர்கள் இருவரையும் விளக்க அஸ்வத்தின் திறந்த சட்டையும் அவனுடைய மார்பில் சில அடையாளங்களும் பார்த்து, என்னடா பண்ணினே? கார்ட்ஸ். வேதா என்னென்னவோ சொல்ல முயற்சித்தவள் கார்ட்ஸ் அஸ்வத்தை அடிப்பதை பார்த்து கண் கலங்கினாள். வேண்டாம், அவரை விட சொல்லுங்க. மகேஸ்வரன், பொம்பளை டாய்லெட்டில் புகுந்து உன்னிடம் தப்பாக நடந்துட்டு இருக்கான், எப்படி சும்மா விட முடியும் என்று வேதா கையை பிடித்து இழுத்து சென்றார். திரும்பி பார்த்து, விடக்கூடாது, ஜாக்கிரதை என்று கார்ட்ஸை மிரட்டி சென்றார்.
மகேஸ்வரன், வேதா உனக்கு ஒன்றும் ஆகலையே, வேதா அவரை அடிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. மகேஸ்வரன் காட்ஸுக்கு கண்ணால் ஒரு கட்டளையும் வாயால் விட்டுடுங்க என்று கட்டளை பிறப்பித்து வேதாவை அழைத்து சென்றார். மகேஸ்வரன், வேதாம்மா உன்னை ஏதாவது வேதனைப்படுத்தினானா? வித்யா, தனியாக கூட்டிகிட்டு போய் விசாரி. சச்சி, நீயும் போ, நான் பின்னாலே வருகிறேன். டேய், டிஃபன் பேக் பண்ணிட்டு வந்துடுங்க என்று சொல்லிவிட்டு திரும்பி அஸ்வத்திடம் வந்தார். போதும் நிறுத்துங்க, இழுத்துட்டு போங்க. டேய், என்னோட பெண்ணின் நிழலை கூட நீ மிதிக்க அருகதை இல்லை. உங்கள் அப்பா எப்படி உன்னை காப்பாற்றுறான்னு பார்க்கிறேன். அஸ்வத் சிரித்து, சார், நான் யாரும் என்னை காப்பாற்றுவாங்கன்னு நம்பி இருக்கவில்லை. தானே தனியாக வளர்ந்தவன். என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் எனக்கு காப்பாற்றிக்க தெரியும். குடும்பம் என்று குறிப்பிட்டது அவனுடைய வேதாவையும் குழந்தையையும். மகேஸ்வரன் தவறாக ராகவனையும் காயத்ரியையும் சொல்கிறான் என்று நினைத்து சிரித்து, பார்க்கலாம், ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போங்க. அஸ்வத் வேதாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைய விடக்கூடாது என்ற எண்ணத்தில், சார், என்மேல் என்ன கேஸ் போடலாம்னு யோசிச்சு போடுங்க. உங்கள் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொன்னால் உங்கள் பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வர சொல்லுவாங்க. மகேஸ்வரன், என்னடா பயந்துடுவேன்னு நினைக்கிறாயா? நானும் இந்த 40 வருடமாக எல்லா மிரட்டல்களையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். டேய், இவனை அடித்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் போட்டுட்டு வாங்க. இவனை கண்டுபிடிக்க 1 வாரம் ஆகணும் என்று சொல்லிவிட்டு வேதாவுடன் காரில் உட்கார்ந்து கிளம்ப சொன்னார். ஒரு காரை தவிர மற்ற கார்கள் எல்லாம் தொடர்ந்தது. அஸ்வத் அடித்து இழுத்து சென்று ஒரு காரில் ஏற்றுவதை பார்த்து அஸ்வின் உடனே பிரசன்னாவிற்கு ஃபோன் செய்தான். பிரசன்னா, நீ அவன் பின்னாடியே போ, நான் வந்துடுறேன். அஸ்வின், செம அடி அடிச்சிட்டானுங்க, அவனை கொன்னுடுவாங்களா? பிரசன்னா, கவலைப்படாதே, அப்படி அவன் செத்துட்டா கூட ஆவியா வந்து உன்னை கொன்னுட்டு போவான். அஸ்வின், சும்மா கிண்டல் பண்ணாதே, நான் ரொம்ப கவலையாக இருக்கேன். பிரசன்னா, அப்படியா? நீ ஒன்று பண்ணு, அவனுங்களை பிடிச்சு அடித்து அஸ்வத்தை காப்பாற்று. அஸ்வின், ஐயோ, நான் எப்படி போலீஸ் கூப்பிடட்டுமா? பிரசன்னா, ஓ, கூப்பிட. உங்கள் மாமா எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கலாம். போலீஸ் அவரை எதிர்த்து வேலை செய்யுமான்னு பார்க்கலாம். அஸ்வின், உடனே ஃபோன் பண்ணுறேன். பிரசன்னா, லூசு, பொறுமையாக இரு, அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் உன்னோட வேலை, புரியுதா? அஸ்வின், நான் ஃபாலோ பண்ணுறதை பார்த்து என்னையும் அடிச்சிட்டா? பிரசன்னா, வாங்கு. அஸ்வின், அதுக்கு சொல்லலை, 2 பேரும் சேர்ந்து பிரச்சனையில் மாட்டக்கூடாது தானே. பிரசன்னா, ரொம்ப நல்லவன், சொல்வதை மட்டும் செய். அஸ்வின், அவர்கள் காரை தொடர்ந்து செல்ல சிறிது தூரத்தில் அஸ்வத்தை ஏற்றி சென்ற கார் நின்றது. சிறிது குலுக்களுக்கு பிறகு அஸ்வத் காரில் இருந்து இறங்கி வந்தான். அஸ்வின் கண்களை நம்ப முடியாமல் அவன் வந்த காரை நிறுத்தினான். அஸ்வத் காரில் ஏறி உட்கார்ந்து, பக்கத்தில் இருக்கும் ஹாஸ்பிட்டல் போ என்று கண்களை மூடி சாய்ந்தான். அஸ்வின், என்னடா ஆச்சு? அஸ்வத் எரிச்சலாக, கண்ணு தெரியலை, அடி பின்னி எடுத்துட்டாங்க, பார்த்துக்கிட்டே இருந்தியே, வந்து உதவி செய்ய தோணுச்சா? அஸ்வின், நீயே அடியில் துடிச்சு போயிட்டு அப்புறம் எனக்கும் வலிக்கும் இல்லை? அஸ்வத், அம்மா தன்னுடைய கடைசி கடிதத்தில் தம்பி உடையான் படைக்க அஞ்சான்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையில் உன்னை மாதிரி தம்பி இருந்தால் வேறு வழியே இல்லை, தனியாக சண்டை போட்டு தான் ஆகணும். அஸ்வின் ரொம்ப ஆர்வமாக, காருக்குள்ளே என்ன நடந்தது, எப்படி விட்டாங்க? அஸ்வத் ஒவ்வொருவராக. அஸ்வத் அடியை தாங்க முடியாமல் மயங்கிவிட அவன் காரை நிறுத்த சொல்லி டிரைவர் முகத்தில் ஒரு குத்து விட்டு வந்தான். எதையும் அஸ்வினுக்கு விளக்க தயாராக இல்லை. ஒவ்வொருத்தர் காலிலும் விழுந்து விட்டுட்டாங்க. என்னை விடுவிச்சதுக்கு நீயும் போய் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரியா? அஸ்வின், வேண்டாம், இவ்வளவு பிரச்சனையே தேவையில்லை. அவளை பார்த்ததும் அவளோட ரிப்போர்ட் அவகிட்ட கொடுத்துட வேண்டியது தானே. அஸ்வத், ரிப்போர்ட் அவள் படித்து பார்த்து பயந்து இன்னும் ஏதும் ஆகிடுச்சுன்னா உன்னை போல் என்னால் அவசரப்பட முடியாது. என்னுடைய வாழ்நாளில் வேதாவை மட்டும் இழக்கவே கூடாது. அஸ்வின், அட போடா. அஸ்வத், அப்புறம் நான் உனக்கு முன்னாடி பிறந்தவன், என்ன வேணும்னாலும் சொல்லி கூப்பிடு. ஆனால் வேதா உனக்கு அண்ணி, புரியுதா? அஸ்வின் கிண்டலாக, அஹஹஹா, அவளுக்கு கழுத்தில் தாலி கட்டியது நான், ஞாபகம் இருக்கா அண்ணா? அஸ்வத் தன்னுடைய அண்ணன் என்று தெரிந்த நாளில் இருந்து அஸ்வத்தின் முன் அஸ்வின் குழந்தையாக மாறினான். எத்தனையோ சிக்கல்களை அவன் சந்தித்து இருந்தாலும் அவனுக்கு பக்கபலமாக மாமா இருந்திருக்கிறார். அம்மாவை அழைத்து கொண்டு தனியாக வந்த பொழுது தன்னுடைய கடினமான நேரங்களில் துணையாக யாரும் இல்லாமல் வருந்திருக்கிறான். அஸ்வத் கிடைத்ததும் தான் தன்னுடைய சுமை குறைந்து கொஞ்சம் அவனுடன் விளையாட ஆரம்பித்தான். அஸ்வத் எரிச்சலாக, என்ன சொல்ல வருகிறாய்? அஸ்வின், அவளும் நானும் சின்ன குழந்தையிலிருந்து சேர்ந்து வளர்ந்தோம், அவ்வளவு மரியாதையாக கூப்பிட முடியாது. அஸ்வத் அவனுடன் மேலும் பேச விருப்பம் இல்லாமல் கண்களை மூடிக்கொண்டான். ஹாஸ்பிட்டல் முன் கார் நிற்க அஸ்வத் உடைந்த கைக்கும் கிழிந்த தாடிக்கும் வைத்தியம் பார்த்து கொண்டு வெளியே வந்தான்.
வேதா வீட்டை அடைந்ததும் அவளுடைய ஃபோட்டோ தான் அவளை வரவேற்றது. மகேஸ்வரன் வேலையாட்களுக்கு ரகசியமாக அஸ்வின் சம்பந்தப்பட்ட எதுவும் வேதா கண்ணில் படும்படி இருக்கக்கூடாது என்று கட்டளையிட்டு இருந்தார். வேதாவின் குழந்தை பருவ ஃபோட்டோ, அவளுடைய படிப்பு, வாங்கிய மெடல், அவார்டு எல்லாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டே வந்தாள். தான் வந்திருப்பது தன்னுடைய வீடுதான் என்று உணர ஆரம்பித்தாள். கொஞ்சமாக அவளிடம் இருந்த பயம் போனது. மனதுக்குள் இவர்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாள். அன்று இரவு எல்லாம் அமைதியாக இருக்க, இங்கு அஸ்வத்தும் அங்கு வேதாவும் ஒருவரை ஒருவர் பிரிந்து வானத்தில் தெரியும் நட்சத்திர கூட்டத்தை பார்த்து கொண்டிருந்தனர். பிரசன்னா, டேய், சும்மா வானத்தையே பார்த்துட்டு இருந்தா என்ன? அங்கிருந்து வேதா வந்து குதிக்க போறாளா பாரு. செய்யறதெல்லாம் செய்துட்டு நல்லா கொட்டிக்கிட்டே இருக்கான் பாரு. நீயும் கொஞ்சம் சாப்பிடு, இல்லைன்னா மிச்சம் வைக்காமல் இவனே சாப்பிட்டுடுவான். அஸ்வின், நான் ஒன்றும் அப்படிப்பட்டவன் இல்லை. ஏதோ காலையிலேருந்து சாப்பிடலை, அதனால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சாப்பிட்டேன். அதுக்காக என்னை இப்படி சொல்லாதே. இதோ 2 பேருக்கும் ஒவ்வொரு தோசை வச்சிருக்கேன். பிரசன்னா, டேய் வாடா, இல்லைன்னா அதுவும் காணாமல் போயிடும். அஸ்வத், வேதா சாப்பிட்டு இருப்பாளா? பாவம், காலையில் சாப்பிடவே இல்லை. எவ்வளவு பசியாக இருந்தாலும் எனக்காக காத்திருப்பா. அஸ்வின் கையை கழுவி கொண்டே, அவ்வளவு லவ் பண்ணுறீங்களா? பிரசன்னா, உனக்கு என்ன தெரியும்? அஸ்வின், வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு லவ் எல்லாம் பைத்தியக்காரத்தனம். பிரசன்னா, ஏண்டா உன்னோட ஆளை அவ்வளவு வெறுக்கிறாயா? அஸ்வின், வெறுக்கலை, வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அஸ்வத், வித்யா கிட்ட எனக்காக பேச முடியுமா? பிரசன்னா, அதுக்கு நீயே வேதா கிட்ட பேசலாமே. அஸ்வத், அவளுடைய உடல்நிலையை பற்றி சொல்லணும். அஸ்வின், நீ ஃபோன் பண்ணி கொடுக்கிறாயா? அஸ்வின், சரி. வேதா அவளுடைய அறையில் படுக்கையில் படுத்திருக்க, வித்யா கதவை தள்ள திறந்து கொண்டது. வேதா, ஒன்றுமே சாப்பிடலை, இந்தா பிரெட்டாவது சாப்பிடு என்று கையில் எடுத்து வந்ததை கொடுத்தாள். வேதா பிரெட்டை வாங்கி கொண்டு வாயில் வைத்தாள். வித்யா, பாத்ரூமில் உன்னை கட்டி கொண்டு நின்றவர் யார்? வேதா, அஸ்வத். வித்யா கொஞ்சம் குதூகலத்துடன், நீ அஸ்வத் அத்தானை லவ் பண்ணுறியா? வேதா வித்யா கண்களை கூர்ந்து நோக்கினாள். வித்யா, சொல்லு. வேதா, வித்யா கொஞ்சம் நிம்மதியாக, அப்போ அஸ்வின் அத்தானை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உனக்கு ஆட்சேபனை இல்லை தானே? வேதா, யார் அஸ்வின்? வித்யா, அஸ்வத் மாதிரியே இன்னொருத்தர் இருந்தார் தானே, அவர்தான். வேதா, அவரை நீங்கள் லவ் பண்ணுறீங்களா? வித்யா, நான் உன்னுடைய அக்கா, நீங்கள் வாங்க, எல்லாம் வேண்டாம், சங்கடமாக இருக்குது. கொஞ்சமாக நாம் எப்படி இருந்தோம்னா ஞாபகப்படுத்திக்க முயற்சி பண்ணு. வேதா, நீங்கள் சாரி, நீ ஏதாவது சொல்லுங்க, நான் ஞாபகம் வருதான்னு பார்க்கிறேன். வித்யா பொறுமையாக கேளு என்று பழைய கதையை சொல்ல ஆரம்பித்தாள். வேதா கதையை கேட்டுக்கொண்டிருந்தவள் ஒரு கட்டத்தில் ஆர்வமாக சாப்பிட ஆரம்பித்தாள். அஸ்வின் 2 பேரும் இரட்டையர்கள். ஆனால் அவங்க சரஸ்வதி மகனா இல்லை காயத்ரி மகனா? வித்யா, காயத்ரி. வேதா என்று தன்னுடைய பக்கம் கதையை சொல்ல ஆரம்பித்தாள். வித்யா, அப்பா எதையும் விளக்கமாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு அப்பா கோபப்பட்டதை போல இதுவரை நான் பார்த்ததில்லை. எனக்கு கொஞ்சம் நடுக்கமாக போச்சு. நீ எதுவும் பேசிடுவியோன்னு பயந்துட்டேன். வேதா, எனக்கு ஒன்றுமே புரியலை. அஸ்வத் தான் வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் அப்பா ஆட்களை விட்டு அடிப்பாரா? வித்யா, கண்டிப்பாக கொஞ்சம் எல்லா பிரச்சனையும் ஆற போடணும். வித்யா ஃபோன் அவளுடைய அறையில் ஒலித்து கொண்டிருந்தது. மறுநாள் காலை ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த அஸ்வத்துக்கு ஃபோன் வந்தது. எடுக்காமல் தவித்தான். மறுபடியும் ஃபோன் ஒலித்து கொண்டே இருக்க, அஸ்வின் அவனுடைய அறையிலிருந்து வெளியே வந்தான். அஸ்வின், ஃபோன் பக்கத்தில் தானே இருக்கே, ஏன் எடுக்க மாட்டேங்கிற? அஸ்வத், அது தேவையில்லாத கால். பிரசன்னா எழுந்து வெளியே வந்தான். குட் மார்னிங் காய்ஸ். அஸ்வின் சேர்ந்து குட் மார்னிங் சொல்ல, பிரசன்னா, அஸ்வத், ஏதாவது யோசிச்சியா? அஸ்வின் நேற்று டயல் செய்தான், ஆனால் வித்யா ஃபோன் எடுக்கவே இல்லை. பிரசன்னா, இவன் ஓவராக பண்ணிட்டா, இனி அவளோட நேரம், ஃபோன் எடுக்காமல் தவிர்த்துட்டா என்றதும் அஸ்வின் ஃபோன் அடித்தது. அஸ்வின், வித்யாடா. அஸ்வத் ஃபோன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர் போடு என்றதும் ஃபோன் வழியே வித்யா குரல் ஒலித்தது. அத்தான், நேற்று கூப்பிட்டீங்க, நான் வேதா கூட பேசிக்கிட்டே அவள் ரூமில் தூங்கிட்டேன், சாரி. அத்தா, இன்னொரு விஷயம், வேதா அஸ்வத் அத்தானே தான் லவ் பண்ணுறா. அத்தா, நீங்கள் கோபப்படாமல் வந்துடுங்க. அப்பா கிட்ட நான் பேசுகிறேன், நாம் கல்யாணம் பண்ணிக்கலாம். இதுவரை நான் செய்த தப்பெல்லாம் என்னை மன்னிச்சிடுங்க அத்தான், ப்ளீஸ். அஸ்வத் ஏதோ பேசணுமா? வித்யா, அத்தான் ப்ளீஸ், நீங்கள் உங்கள் பதிலை சொல்லுங்கள், நான் அப்புறம் அஸ்வத் அத்தா கிட்ட பேசுகிறேன். அஸ்வின், வித்யா, ஏற்கனவே நான் சொன்னது தான், நமக்குள்ளே ஒன்றுமில்லை. அஸ்வத், வேதா பற்றி ஏதோ பேசணுமா? பேசு. வித்யா, நீங்கள் முதல்ல எனக்கு பதில் சொல்லுங்கள். இவர்கள் பேசுவதற்குள் 2 முறை அஸ்வத் ஃபோன் அடித்து கட்டானது. பிரசன்னா ஃபோனை பார்த்து சைலண்டில்
போட்டான். அஸ்வத் மனது ஏனோ படபடத்தது. அம்மா இறந்த நாளுக்கு பிறகு இன்று அந்த ஃபோன் வந்த பிறகு படபடப்பாக இருந்தது. அஸ்வின் ஃபோனை வாங்கி, வித்யா, நான் அஸ்வத். வித்யா, அத்தான், நீங்களாவது சொல்லக்கூடாதா என்னை மன்னிக்க சொல்லி? நான் தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ஒப்புக்கிறேன். என்னை தண்டிக்க சொல்லுங்க. ஆனால் என்னை விட்டு விலக வேண்டாம்னு சொல்லுங்க அத்தான், ப்ளீஸ். அஸ்வின் அவள் குரலை கேட்க பொறுக்காமல் அஸ்வத் அறைக்குள் நுழைந்து தாளிட்டு கொண்டான். அஸ்வத், வித்யா, நான் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப அவசரம். நான் உன்னிடம் பேசியே ஆகணும். அதனால் பொறுமையாக நான் பேசுவதை கேளு. அவசரப்பட்டு அஸ்வினை தொலைத்த மாதிரி வேதாவையும் தொலைச்சிடாதே. வித்யா அமைதியானாள். கண்களை துடைத்து கொண்டு, சொல்லுங்க அத்தான். அஸ்வத், ஆக்சிடெண்ட்டில் வேதா மூளையில் ஒரு இரத்த கட்டி உருவாகி இருக்கு. அது இப்போதைக்கு அவளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது. ஆப்ரேஷன் பண்ணினா சரி பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அவளை கவனமாக பார்த்துக்கணும். வித்யா, ஐயையோ, அப்போ நான் இன்றைக்கே நல்ல டாக்டராக பார்த்து ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். ரிப்போர்ட்ஸ் அனுப்புங்க. அஸ்வத், இப்போது ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அவள் கர்ப்பமாக இருக்கா. வித்யா, வாட், மை காட். அஸ்வத், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் உனக்கு அனுப்பி விடுறேன். சீக்கிரம் உங்கள் அப்பா கிட்ட பேசி சமாதானம் செய்கிறேன். அதற்குள் அவளுக்கு எந்தவித அதிர்ச்சியும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கும்படி பார்த்துக்கோ. ப்ளீஸ், எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணு வித்யா. வித்யா, அத்தான், நீங்கள் அவளை விரும்புகிறீங்களா? அஸ்வத், ரொம்ப. என்னுடைய உயிருக்கும் அதிகமாக நேசிக்கிறேன். வித்யா, தேங்க்ஸ் அத்தான். நான் பர்சனல் டாக்டர் ஏற்பாடு பண்ணுறேன். அப்புறம் குழந்தை என்று தயங்கினான். அஸ்வத், பரவாயில்லை, கேளு. நீ கேட்கலைனாலும் எனக்கு புரியுது. அவள் சுமப்பது என்னுடைய குழந்தை. அதுவும் ஒரு விபத்து தான். ஆனால் எங்களுக்குள் நடந்த அந்த விபத்தில் நாங்கள் எதுவும் இழக்கவில்லை. ஆனால் எங்களையே ஒருத்தர் இன்னொருவரிடம் இழந்தோம். வித்யா, அத்தான், உங்களுக்கே நல்லா தெரியும். நான் பிஸ்னஸ் மூளையுடன் வாழ்பவள். உங்கள் வேதாவை நான் பார்த்துக்கிறேன். பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? அஸ்வத், நானும் பிஸ்னஸ் மூளைக்காரன் தான். வேதா உன்னுடைய தங்கை. அவளை பார்த்து கொள்ள நான் என்ன தர முடியும்? அப்படி கொடுத்தா உன்னுடைய அன்பை விலை பேசுவது போல ஆகிவிடாதா?